இந்த மாம்பழத்தில் மலைக்கு மேலே ஏற போகிறோம். குமாப்பட்டியா? குமாப்பட்டி இங்கே வாங்க, சர்பத்து இல்லை, இளநீர் கிடக்குங்க. உள்ள என்ன தெரிகிறது? இங்கே அண்ணா இருக்கு, அவன் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கொண்டையில போ. ஆமாம், அது சரி. பா நல்லா தான் பாருங்க. நம்ம இந்த மாம்பழத்தில் மலைக்கு மேலே ஏற போகிறோம். அந்த 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 சைடு போமா, இந்த சைடு போமா? ஆமாம், அந்த லொக்கேஷன் போமா? எங்கே எவனா சத்தம் போட்டு கூப்பிடுவானாலும் என்னன்னு தெரியல. நடந்து போவோம். ஆமாம், நல்லா இருக்கு. இது இந்த பூக்கு என்ன பேரு? தேன் வேற அதில் நிற்க பாருங்க. தேனி எடுக்கணும். தேனிச்சி. ஆமாம், அதை எடுத்தீங்க. அது போதும். தேனிச்சி தேன் முடிச்சுட்டு போகும். குங்குமம் பூவா? போய் ஒரு நியாயம் வேணாம். குங்குமம் மாதிரி தான் அதில் இருக்கு பாருங்க. அந்த இது இலை இது வேற ஏதோ ஒரு பூ. இந்த பூ செத்துன்னா செத்து போயிடும். சாவல மாட்டோம். அதில் பூ கொத்தா நிறைய கிடக்குது. ஆமாம், ஒரு பெரிய கொத்து கிடக்கு அதில். நல்லா இருக்கு. இந்த மாதிரி பேர் ஏதோ உண்டு பார்த்துக்கோ. ஆமாம் உண்டு, நமக்கு தெரியாது. யூகாலிப்டஸா? ஏய், ஒரு நியாயம் வேண்டாமா? யூகாலிப்டஸ் மரம் அது தோல் ஒரு பெரிய ஜீனிஸா இருப்பா போல. ஓ, இந்த பாதை இல்லை நம்ம போக வேண்டியது. என்னதான் அங்கே டயர்ட் ஆகும். இது டேம் பார்க்க போகிற ரூட்டு. அதுக்கு மேலே இது எஸ்டேட் போகிற ரூட்டு. ஓ சரி சரி. இப்போ நீ எஸ்டேட் பாதையாகவும் போறிய? வண்டி போவோம். இந்த எஸ்டேட்டில் உள்ள வண்டி போவோம். மேலே எஸ்டேட் இருக்குடி. ஆமாம், இதுதான் காட்டு துளசி. காட்டு துளசி. இல்ல, சாதா துளசி தான். இது செழிப்பா இருக்கு இந்த இடத்துல. அதனால தான் தெரியல. நல்லா முத்தி வளைஞ்சிட்டுனா அது வந்து இதாயிரும். ஆனா பார்க்க காட்டு துளசி மாதிரி இருக்குல்ல. சாதா துளசி இது சாதா. ஆமா, அந்த மரம் வண்டி பண்ணுவா. ஆமா, முத்து விழுந்துருக்கு. சாதா துளசி. என்ன இந்த செடி அண்ணா, அந்த செடியில் உள்ள பழம் சாப்பிடலாம் தெரியுமா? ஆனால் சீசன் இல்லை போல. நிறைய இதான் வண்டி காட்டு தெரியுமா? யானை போகிற நேரம் அதான் இது சாப்பிடலாம், இதில் உள்ள பழம். ஆனால் சீசன் இல்லையா, காய்க்கல. அந்த பழம் ஒரு சின்ன சின்னதாக கருப்பு கலரில் பொடி பொடியாக கிடக்கும். அணில் பழத்தை சொல்லிட்டீங்களா? அது தெரியும். அது கொடி மாதிரி இருக்கும். ஆமாம். என்ன நிற்கல, இது இந்த மரம் தான். என்ன நிற்கல, மணத்தக்காளி. இது முள் இருக்கு. இது மணத்தக்காளி கிடையாது. ஆமாம், முள் செடியாக இருக்கு. இது ஒரு அறிவு உண்டு.
இது சின்ன அருவி தான். உலக்க வழக்க அருவி. ஏய் செருப்பு சொட்டாத. என்னது புதருக்குள்ள போற மாதிரி இருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போனா திரும்ப வர முடியுமா? இந்த காட்டு பண்ணி போன மாதிரி இருக்கு. மாடி தண்ணி நல்லா கிளீனா வருது கேட்டல. ஆமா குமாப்பட்டியா? குமாப்பட்டி இங்க வாங்க, சர்பத்து இல்ல, இளநீர் கிடக்குங்க. என்னங்க சர்பத்து? இளநீரே கிடக்கு. பால் மாதிரி இருக்கு. மேல அங்க பாரு, மேல இருந்து அப்படியே சூப்பரா வந்துட்டே இருக்கு. அங்க இருந்து எல்லாம் புதர் பிடிச்சி கிடக்கு. எங்க நீங்க போவ? தண்ணி உள்ள இறங்கி தான் போகணும். கொஞ்சம் எழுந்தே அவங்க எழுந்தில்லை உட்காந்துருந்தேன். அந்த இதெல்லாம் மறைக்குது. தண்ணி எங்கேருந்து வருது? தண்ணி எங்கேருந்து வருது? மலை விட்டு மலையிலேருந்து வரது. மேலே போக என்ன ஆகணும், அந்த தண்ணி வந்து இருக்கவே செய்யாது. கீழே வரும்போது என்னென்னா சைட்லேருந்து ஊறி வருதுல்ல, அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து இங்கே வந்து கலெக்டிங் ஆகி இப்படி வர்றது. டேம்லேருந்து தண்ணி வராது. இது குடிக்க கூட செய்யலாம், நல்லா இருக்கும். ஆமாம், குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். என்னடா சர்பத்துன்னு சொல்லுது, இளநீர் மாதிரி இருக்கு. இளநீ 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 இளநீ. வா 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 வா. எங்கே யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே போ. எங்க விட்டுறாதுங்க, வளர்க்குதுங்க. நடம் ஒரு சேஃப்டியே கிடையாது. எல்லா பாறையும் தனித்தனியாக இருக்குது. எப்போனா மண்டல விடலாம். இது எப்போ வேணாலும் வாய்ப்பு இருக்குது. பாறை நம்மளே ஏமாட்டோம். பார்த்து சேஃபாக வாங்க. அதான் குளவெளி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப பார்த்து ஜில்லுன்னு இல்லை? ஆமாம், நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஜில்லு 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 ஜில்லு.
போமா போகலாம். ரெண்டு கல்லு கடலோட அழகா சூப்பராக போயிடுது தண்ணி. போமா மறுபடியும் கிளம்பு. போமா. வா, நீ அங்கே என்ன பண்ணியா? போவோம் புதர்களோட அப்படியே போவோம். அந்த இடமே மூடிச்சு பார்த்தீங்களா? வேற வழி கிடையாது, அங்கே மட்டும் தான் வழி இருக்கு. ஃபுல்லாக முள்ளு செடியாக இருக்கு. முள் இல்லாத காடு இருக்காடை. முள் இல்லாத காடு இருந்துனா நல்லா இருக்கேன்ல. நாவப்பழம் சீசன் முடிஞ்சு மரம் தான் நிற்குது. எப்போ வந்தாலும் அந்த ஒரு நெல்லிக்காய் மட்டும் ஏன் அந்த நெல்லிக்காய் மரத்துலையா? அப்போ அது ஒரு வித்தியாசமான மரம் தான். சீசன் இல்லையே. ஆமாம் கிடக்குது, 1-2 கிடக்குல்ல. ஆமாம் நிறைய கிடக்கு. 2 இடம் பாருங்க, சவிச்சு வச்சுப்போம். சீசன் டைமில் நெல்லிக்காய் கிடக்குது. நிறைய கிடக்கு. ஆமாம் காட்டு நெல்லி, நல்லா நம்பர் 1 காட்டு நெல்லி. போ. இப்போ பயங்கர கயப்பு. இப்போ இங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஆனைமலை தெரியுது பற்றியா? போகிறோம், ஒரு நாள் போகிறோம் அந்த மலைக்கு மேலே. அடுத்த சண்டே போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. மூணாரில் தேயிலை தோட்டம் இப்படி கிடக்கும். ஆமாம், நமக்கு இங்கே மற்ற தருவப்புல்லு கிடக்கு. சுக்குநாரி சுக்குநாரி எப்படி கிடக்கு? மூணார் மலையில் மட்டும் தேயிலை கிடந்த மாதிரி நமக்கு இங்கே சுக்குநாரி கிடக்கு. சுக்குநாரியை பறிச்சு தேயிலை போட்டு குடிங்க. நம்ம இங்கே வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு இந்த ஏரியாவில் வந்து நான் ஒரு 6-7 வருஷம். நான் வந்து ஒரு 3-4 மாதம். 4 மாதம் தானே? அப்போ அடிக்கடி வந்துடுவிய? இது ஒரு செலந்தி. தலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நீளமாக இருக்குது. இப்படி ஒரு செலந்தி நான் பார்த்ததே கிடையாது. ஓய் இங்கே பாருங்க, தலையா? ஓ, இதுக்கு பேக் சைடு தான் நீளமாக இருக்கோ? ஓ, நான் நினச்சிட்டேன் தலையாக இருக்குமோன்னு. நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. காட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் செலந்தி கிடக்குமா? ஓ, காடு பார்த்தியா? மாடே காடு. இது என்ன முள் புதராக இருக்குது, நல்லா இருக்குது. ஐய் இது மற்ற இந்த மித்தாலஜி ஸ்டோரியில் வரக்கூடிய இடம் மாதிரி இருக்கு. ஆமாம்,
அம்மா. ம் தண்ணி பாயுது, லேசாக போகுது பார்த்துடுங்க. தண்ணி கம்மியாயிருச்சு. தண்ணி கிடக்குது, கொஞ்சோண்டு கிடக்கு. என்னென்னா ஆட்கள் போய் வரையாது இங்கே கம்மியாயிருச்சா, அதெல்லாம் கொஞ்சம் மூடி கிடக்கு. காஞ்சி எல்லாம் சுள்ளி எல்லாம் காஞ்ச வரவு எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஆமாம் ஆமாம். அண்ணன் மரம் வழிவிடு எப்படி கிடக்கு பாரு சாலை. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது, பாறை குகையெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் சொர்க்க பூமியா? ஓ இது என்னது பாறை பயங்கரமா இருக்கு. இதுல போனா மேல ஒரு வாட்டை சொன்னா ஆமா வாட்டோட அங்க வந்துடலாம். ஓ இந்த பாறைக்கு உள்ளோட போய் அந்த மேல வாட்டை. ஓ இங்க எல்லாம் இந்த மாதிரி சிலந்தி தான் அதிகமாக கிடக்கு பத்திரா. சிலந்தி ஓய் ஓய் நண்டு நண்டு சரியா நண்டு பெருசு பெரிய நண்டு இங்க பாருங்க. சரியான பெருசு பெருசு பெரிய காட்டு நண்டு. சி மலை நண்டு உள்ள கிடக்கு. தண்ணி கிளார் அடிச்சு தெரியல கேமரால, நமக்கு தெரியுது, வீடியோல இது கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. பெரிய நண்டு பணம் கொட்ட கணக்கா இருக்கு வீட்டியா நண்டு. கடிச்சுன்னு கல்ல பாருங்க, கல்ல எப்படி டிக்க வச்சிருக்கு பாருங்க. ஆமா அது கல்ல பாருங்க. இந்த ஒண்ணு தான் கிடக்கா என்ன வேற கிடக்கா பாரு. மலை நண்டு கல்ல எப்படி வீடு கட்டுற பாரு. கல்ல அளவு வீடு கட்டுதா? வீடு கட்டுதா? கல்ல அங்க பாருங்க. அது நம்ம மேல உள்ள கடுப்புல யாரா நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நம்ம மேல உள்ள கோவத்தை அது கல்லுகிட்ட காணிச்சிட்டு இருக்கு. யாரா நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இந்த இடத்துல அப்படின்னு. இவர் தான் நண்டு பிடிக்கிற ஆளு, பார்த்துடுங்க. பிடிச்சிடா நண்டை, பிடிச்சா இன்னைக்கு உனக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணி தரேன். கம்பு ஸ்ட்ராங் கிடையாது, எனக்கு குத்துனா அளவு இறங்க முடியாது. கொல்லாத கொல்லாம அந்த இடுக்கி இடுக்கி எடுக்கிறது கொடு, எடுக்கிறது கொடு, அதான் எடுக்கிறது கொடு. கம்பை எடுக்கட்டாது, கம்பை அதை எடுக்கணும். கம்பளை எடுத்து வாழை இலக்கு போட்டோன்னா எடுக்கும் பார்த்துக்கோ. அது அவ்வளோதாங்க. அது வாழை அந்த மாதிரி ஏதாவது ஆனால் அந்த வள்ளி எடுத்து போட்டு ஏதாவது எடுக்குதான்னு பார்ப்போம். கம்பை எடுக்காது. இடுக்கிட்டா இடுக்கிட்டா அது பின்னால் தான் போகும். தண்ணி நல்லா தான் இருக்குது பார்க்க, ஆனால் நிறைய குப்பையாக கிடாக்கு. ஆனால் தண்ணி ஊற்று தண்ணி மாதிரி வருது எல்லாமே. நாங்கள் எடுத்து குளிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப நாள். குளிக்கல இருந்துருக்கீங்களா? நாள் இருக்குல்ல, அந்த நாள் இருக்குல்ல, அங்கேருந்து தண்ணி ஊற்ற. எது அதுக்கு அந்த இந்த பாறையோடையா? இந்த பாறை மேலே இருந்து அப்படியே கிடக்கு. ஓ அந்த பாறைக்கு மேலே இருந்தெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கு. ஆமாம் அடையாளம் கிடக்கு தண்ணி ஊற்றுனா. பாறை மேலே தான் தண்ணி வரும். இப்போ தண்ணி இல்லாதனால தான் இந்த பாறை கீழே இருந்து இந்த ஊற்று வருது. ஊற்று மட்டும் வருது இல்லை? அதுல போனால் ஒரு பெரிய கோகை இருக்குது உள்ளாடி. ஆப்போசிட்ல உள்ள போய் பார்த்தா அங்கே ஒரு வாட்டை இருக்கும். உள்ள பெரிய ராஜனாக இருந்தா என்ன செய்ய? தண்ணி பயனாருன்னு போனேன். இவன் ஒருத்தன் நண்டு பிடிக்கையில பிஸியாக இருக்கான். உள்ள என்ன தெரிகிறது? எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குல்ல? நீங்க உள்ள இருந்து பேசுறது எனக்கு எக்கோ அடிச்ச மாதிரி கேக்கு. பாசி எல்லாம் பிடிச்சி நல்லா பாசி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? உள்ள போண்டா, உள்ள போனா மேலே போகலாம். ஆமாம் நான் மற்ற வவ்வாலா லைட் நரிசலாக இருக்கு. ஏண்டா நல்லா இருட்டா இருக்கு, போயிடும் நமக்கு. ஒருவேளை இங்கே இந்த ஆதி மனுஷன் இங்கே வந்து உயிர் வாழ்ந்துருப்பாங்களோ? இது எந்த காலத்தில் இந்த பாறை உருண்டு வந்திருக்கு இவ்வளோ பெரிய பாறை? ஆமாம் அழகா கல்லெல்லாம் வச்சு அடை கொடுத்த மாதிரி இருக்கு. நான் ஒரு டைமில் ஒரு ஜென்மத்தில் நான் இங்கே இருக்கும்போது நான் தூக்கி வச்சதாக்கும். ஆமாம். நேரம் போகலன்னு சொல்லிட்டு நான் சைடில் என்ன உங்களுக்கு சொல்லி வந்தேன். நான் தான்
ஆமாம் தூக்குனது நாய் இல்லை நான் தூக்குனது நாய் அவர் தான் சொன்னார் இதில் தான் வைக்கணும் இந்த பாறையா அப்படின்னு. ஆமாம் ஓ உமக்கு தூக்க கழியல போய் அதனால தான் நான் தூக்கி இதில் வச்சது நீர் சொன்ன இடத்துல. பாருங்க அந்த அடை கொடுத்ததெல்லாம் இவரு நான் தூக்கி வைக்கும்போது மக்கள் அந்த அடை கொடுத்தாதான் அதில் நிற்கும் சொல்லிட்டு 2 அடையை கொடுத்து விட்டாரு. அது ஒரு காணும் பொருளாக நிறைய சுற்றுலாவுக்கு நம்ம சுற்றுலாவா இங்கெல்லாம் இதெல்லாம் யாரும் வரக்கூடாத ஏரியாவில் அது. அதை நம்ம சொல்லி இது வந்து சேஃப்டி கிடையாது. சேஃப்டி கிடையாது இங்கே. இது என்ன சொல்லுது இது நம்ம சும்மா மலையாருவோம் அதனால பிரச்சனை இல்லை. இது தெரியாது பார்த்தீங்களா இல்லை எப்படி கிடைக்கும். நம்ம ப்ராப்பரான கைடு இல்லாமல் எல்லாம் நம்ம இப்போ வீடியோ போட்டு பா யாருப்பா இந்த இடத்துல வந்து இங்கேயும் வந்து செஞ்சு விட்டுட்டு போயிருக்கானுவ BA நல்லா இருக்கு. நமக்கு சம்மந்தப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்லு கொண்டு வச்சாங்க. நான் கல் வைக்கும்போது அடையாளப்படுத்தினதோ தெரியலையே. நமக்கு நம்ம பேருக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கு BAன்னு. நல்லா இருக்குல்ல இடம். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்படி வரோம் பத்தில இது யானை மலைகள்லாம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னும் அண்ணா இருக்கு அவன் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கொண்டையில போறோம். அதுக்கு கொண்டைக்கு அதாவது கல் இருக்கு வச்சா. ஆமா. நிறைய கல்லெல்லாம் முறையிட்டு. ஓ அதுக்கு மேல நீங்களும் கல் எடுக்கணுங்களா? நானும் ஒரு கல் அதில் எடுக்கணும். அதுக்கு வண்டியை கீழே ஒரு கல் எடுத்துட்டு போறேன். இங்கே கல்யாணம் இடத்துல வந்துருக்காங்க. ஆமா அதில் என்னன்னா என்ன சும்மா நேரம் கொஞ்சம் ஏரியா அதில் மூச்சு வாங்காதான் வாங்கிக்கலாம். ஓ ரொம்ப நல்ல கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் இது மாதிரி வழியாக இல்லை அது இங்கேருந்து பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அது என்ன அங்கே போய் ஒரு இது ஆனைக்கால் மேலே தானே இதுக்கு பேரு? ஆனைக்காலா? ஆனைக்கால். ஆனை மலைன்னு சொல்லுவாங்க. ஆனை மலை இல்லை ஆனைக்கால் மலை. கால் கிடையாது. அப்போ ஆனை மலை தான் சொல்லுவாங்க பேர். ஆனைக்கால் வேற அது வேற இடம். சரி இது ஆனைமலை. ஆமா ஆனைக்கால்னா அது வேற. ஆமா இது ஆனைமலை. இது வந்து ஆனைமலை குகை கோயில் அப்படி தானே? எனக்கு இதில் வந்து இந்த இதில் உள்ள யூடியூப்ல வெள்ளி மலைன்னு சொல்லி அவ்வளோ அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனை. வெள்ளி மலை. வெள்ளிமலையா? ஆமா வெள்ளிமலை அது முருகன் கோயில் இருக்கு அங்கே. அதுக்கு மேலே அந்த மலையும் நல்லா இருக்கும் பிளேஸ். ஏன்னா இங்கே இதில் உள்ள இந்த இதில் உள்ள ஒரு மலையில் உள்ள இந்த ஃபோட்டோ யூடியூப்ல அதுக்கு மாம்பழத்தில் 2-3 வாட்டி போட்டிருக்கேன். அங்கே மருந்து கொட்டை மேலே மருந்து கொட்டை. அதுதான் ஒரு இருக்கு அந்த வியூ. ஆமா இப்போ கடைசியாக நம்ம போயிட்டு திரும்ப வந்தோமே. ஆமாம் நம்ம கீழே இருந்தோம். ஆமா நாங்கள் போனால் மலைக்கு உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போயிட்டீங்களா? மழையெல்லாம் பெஞ்சு எத்தனை மணிக்கு போனீங்க காலையில்? நாங்கள் இங்கேருந்து எத்தனை மணிக்கு காலையில் போனோம்னா ஒரு 11 மணி போய் அங்கெல்லாம் யாரும் தொடங்கினோம். யாருக்கிட்ட மேலே போயாச்சு. நாங்கள் அந்த மேகம் மூடி கிடந்தோம். அதுக்குள்ளே போனோம்னா சம்பவம் இல்லை. நான் போயிட்டு இப்போ மங்கிட்டே இருக்கோம். ஆமாம் மற்ற பனி மேலே தானே இருக்கும். வெயிட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து மேகம் வந்து அங்கே மேகம் தானே இருக்குங்க. பார்த்தா மழை மேகம் எல்லாம் மூடி அதுக்குள்ள நிற்க விடாஞ்சிடும். மின்னல் அடிச்சுன்னா டேரெக்டாக நம்ம மேலே அடிக்கும். அங்கே ஒன்றும் வராது. நாங்கள் உள்ள கிடந்தோம். மரத்தில் தானே அடிக்கும் அடிச்சா. ஏது நம்ம தனியாக நிற்கும். இல்லை கருமேகம் மலைக்கு உச்சியில் நிற்கும்போது கருமேகம் வந்து அடிக்கும். கருமேகம் வந்து எப்படி தெரியுமா? அதுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் இருக்குமா? இந்த மேகம் வந்து மங்கி மாதிரி வந்து மூடிட்டு வந்துருமா? ஆமாம் மேகம் சொல்லி நீங்கள் சொல்லி கான்செப்ட் வந்து போக மேகம் ஆனால் தெரியுதுல்ல அடிக்க முடியாது. இல்லை ஆனால் இன்னும் அது பார்க்க மேகம் தான் மலைக்கு மேலே நிற்கும்போது நம்ம மேலே அடிச்சுட்டு போவோம். புகை மாதிரி தான் இருக்கும். அது நம்ம மேலே உணர்வு இருக்குமா? இருக்காதுல்ல? உணர்வு இருக்காது. நல்லா தீ போட்டு புகை மேலே பட்டு அப்படி இருக்கும். காத்தடிச்சு புகை இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை தண்ணி இருக்கு தெரியுமா? தண்ணி மற்ற ஈரநெட் மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டா இருக்கு. ஆகிட்டே இருக்கு மேலே கூடு. அடுத்தது நல்ல மழை பெஞ்சிட்டுனா நீ நனைஞ்சிடும். நல்ல மழையாக இருக்கும். பக்கத்தில் யூடியூப்ல அந்த வீடியோ போடலை. அந்த கடைக்கு எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். என்னென்னா மலைக்கு மேலே இருந்து பார்த்தா அப்படி மலை, அதுக்கு மேலே மேகம் படர்ந்து கிடக்கும். அது பார்த்தா எப்படி மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இந்த தயிர் பால்லாம் கடைஞ்சி வச்சா ஒரு நம்ம இது இப்போ டேமில் தண்ணி கட்டி போட்டோம் தெரியுமா? அதே மாதிரி மேகத்தங்க கட்டி போட்ட மாதிரி இருக்கும் பார்க்க. ஓ இந்த பக்கம் வந்து மலையில் அப்படி பாஞ்சு கிலோ இறங்குற மாதிரி வரும். பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த ஃபோட்டோ நிறைய. எந்த இடத்துல கரெக்டா? ஆரல் முடியும். அதில் மேலே ஒரு கோயில் உண்டு. மலைக்கு மேலே முருகன் கோயில் இருக்கும். அங்கே போனால் அது நல்ல நாங்கள் போன கிளைமேட் நல்ல கிளைமேட் கேட்டால் கீழே இறங்க நேரம் இந்த மேகம் சொன்ன மாதிரி புகையாட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி கொஞ்சம் தூரம் வர இருக்கும். அதெல்லாம் சூப்பர். அங்கே ஒரு நாள் போகல. ஏன்னா எப்போ பண்ணோம் அந்த நாங்கள் அப்போ போனது எப்படி தெரியுமா பண்ணது? வீட்டிலேருந்தே மழையை நினச்சிட்டு தான் போனோம்.
வீட்டிலேருந்தே மழையில் நனைஞ்சிட்டு போனீங்களோ? சாஜனை விட்டா வரலன்னு சொன்னான். சரி சரி சரி. நான் வந்து இவன் என் ட்ரெயின் கோட் ஆல்ரெடி இருந்து நான் போட்டுட்டேன். சரி சரி. அது அனீஸ் அவனுக்கு அண்ணன் பார்வை போய் ட்ரெயின் கோட் வாங்கினான். சரி சரி. அங்கேருந்து அங்கே போகிறதுல மழை தான். சரி. மழை நனைஞ்சிட்டு எல்லாம் மழை நல்லா இருந்துட்டு அது ஒரு ஏதோ மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. வித்தியாசமா ஃபுல்லாக மழையை நனைஞ்சிட்டு அங்கே இருக்கு. அடுத்து அங்கே